ஹலோ, குட் மார்னிங் எல்லாருக்குமே காலை வணக்கம். இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஃப்ரீயான டயத்தில் என்னோடய வீடியோ பாருங்கள். ஸோ இன்றைக்கி ஒரு செவ்வாய்க்கிழமை நான் என்னென்ன பண்ணுவேன் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் காட்ட போகிறேன். எப்போவுமே செவ்வாய்க்கிழமை வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா அன்றைக்கி ஈவினிங் வந்து நான் சாமி கும்பிடுவேன். செவ்வாய் வெள்ளி சாமி கும்பிடுவேன். ஸோ மேக்ஸிமம் வந்து வெள்ளிக்கிழமை க்ளீன் பண்ணுறதை விட இந்த செவ்வாய்க்கிழமை சாமி க்ளீன் பண்ணி சாமி கும்பிட்றோம்ல, அதோடு அப்படியே அந்த வெள்ளிக்கிழமையும் ப்ராசஸ் ஆயிரும். ஏன்னா அந்த 3 நாள் தானே கேப்பு. ஸோ வெள்ளிக்கிழமையும் ஓரளவுக்கு வீடு க்ளீனாகவே தான் இருக்கும். வீக்லி வந்து நான் செவ்வாய்க்கிழமைனா வீடு வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஸோ இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். காலையில் எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு வந்து கம்பு ஊற வச்சுட்டேன். இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து எப்படிடா ஹீட்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு வந்து கம்பு எல்லாமே ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, கம்பெல்லாம் யூஸ் பண்ணலான்னு நான் சொல்லுவேன். ஆல்சோ வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து டெய்லி எடுத்துக்கலாம். பட் வந்து ஒல்லியாக இருக்கிறவங்க எடுத்துக்காதீங்க. ஏன்னா வெயிட் பயங்கரமாக லாஸ் ஆகுது. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒரு 20 டேஸ் சப்ஜா சீட்ஸ் சாப்பிட்டார். அவர் வந்து ஹீட்டுக்காண்டி சாப்பிட்டாரு. பட் வெயிட் பயங்கரமாக அவருக்கு வந்து குறைஞ்சிடுச்சு. ஆல்ரெடி ஒல்லியாக இருக்கிற மனுஷன் இப்போ ரொம்ப ஒல்லியான மாதிரி ஆகிட்டார். ஸோ நான் வந்து அப்பப்போ சாப்பிடுவேன், அப்பப்போ சாப்பிட மாட்டேன். பட் மேபி நான் சாப்பிட்டா கொஞ்சம் என்னோடய வெயிட் வந்து மெயின்டைன் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் காலையில் நான் எப்போ எந்திரிச்சு வந்தாலும் இந்த சின்ன வாண்டி என் பின்னாடியே எந்திரிச்சு வந்துடுவா. என்னோட நைட்டியை பிடிச்சிட்டே தான் சுற்றுவான். ஸோ காலையில் எந்திரிச்சு வந்தோடனே அவருக்கு பால் ஆற்றி கொடுக்கணும். பாலை காய வச்சு பால் ஆற்றி கொடுத்துட்டு இருந்தேன். நான் என்ன பண்ணுறேன்னா தண்ணி பிடிச்சி பால் ஆற்றிட்டுருக்கேன். ஏன்னா டக்குன்னு ஆறிடும். அதனால இவர் வந்து வெயிட் பண்ணவே மாட்டார். அந்த பால் கொடுக்குறக்குள்ளே படுத்திடுவோம். அதனால் ஃபஸ்ட்டு டக்குன்னு ஆற்றணும்னு சொல்லி தண்ணியில் வச்சு ஆற்றினேன். அதுக்கப்புறம் எனக்கு நான் வந்து டீ போட்டுக்கிட்டேன். ஒரு அரை டம்ளர் டீ தான். இப்போ நான் மோஸ்ட்லி டீயை அவாய்ட் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் சம்டைம்ஸ் எனக்கு குடிக்கணும்னு தோணுது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்ப. ஏன்னா இப்போ எப்படின்னா உங்களுக்கே தெரியும், 2 குழந்தைங்க நம்மளாம் தனியாக எல்லாமே ஹேண்டில் பண்ணும்போது வீட்டு வேலையை கூட நம்ம விட்டுலாம். அது கூட பழகிருச்சு. பட் இந்த குழந்தைங்க 2 பேருமே என்ன தான் அவங்க அப்பாவை பிடிச்சிருந்தாலுமே அவங்கக்கிட்ட போகவே மாட்டேன்றானுங்க. விளையாடுறது அதோடு சரி, நைட்டு தூங்குறப்ப 2 பேருமே என்கிட்ட தான் தூங்குறாங்க. 2 பேரும் என்னை போட்டு அப்படியே நசுக்குறானுங்க. ஒரு நிம்மதியாக தூங்கி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் நான் எப்படி ரிலீஸ் பண்ணுறேன்னா, எனக்கு ஏதாவது பிடிச்சதை சாப்பிட்டா தான் அது வந்து குறையுது. அதனால நான் டீ அப்பப்போ எடுத்துக்கிறேன். பட் மேக்ஸிமம் நான் குறைச்சிட்டேன் முன்னைக்கு. ஸோ நைட் வந்து சப்ஜா சீடு ஊற வச்சுருந்தேன்னு சொன்னேன்ல, அதை வந்து கொஞ்சோண்டு குடிச்சிட்டேன். ஏன்னா வந்து இப்போ ஒரு 1 வீக்காக எனக்கு பயங்கரமாக ஹீட் ஆன மாதிரி இருக்குது பாடி. வயிறெல்லாம் ரொம்ப வலிக்குது. அது சூட்டு வலின்னு தான் சொல்லுவோம். ஸோ வயிறெல்லாம் வலிக்கிறனால இந்த சப்ஜா சீடே குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி குடிச்சிட்ருக்கேன். ஆல்சோ வந்து டீ ஒரு அரை டம்ளர் போட்டு நாட்டு சக்கரை போட்டு ஆற்றிட்டு வெளியில் வந்து நம்ம சந்து இருக்குல்ல, அந்த சந்தில் உட்காந்து குடிச்சிட்டு இருந்தேன். நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். எப்படா என் பசங்க 2 பேரும் ஸ்கூல் போவானுங்கன்னு இருக்குது. ஏன்னா இந்த டீ குடிக்கிற கேப்பில் கூட அவன் வந்து கொஞ்சம் என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருந்தான். அதை வந்து நம்மளால் ரசிச்செல்லாம் குடிக்கவே முடியல. பட் என்ன பண்ண, குழந்தைங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. இருந்தாலும் கஷ்டம், இல்லைனாலும் கஷ்டம்தான். ஏன்னா எங்கேயாவது போய் விட்டால் கூட ஒரு 2 ஹவர்ஸ் மேலே நம்மளால் அவங்க நினைக்காம இருக்க முடியாது. சரின்னு அந்த டீ எல்லாம் குடிச்சிட்டு ஒரு பக்கம் நான் உல வச்சுட்டேன். இன்னொரு சைடு வந்து அரிசி எடுத்து அளந்து அரிசியை கழுவி அரிசி ஒரு பக்கம் ஊற வச்சுட்டேன். அரிசி ஊற வச்சு உங்களுக்கு வந்து ரைஸ் நல்லா பொலன்னு வரணுமா, ஒன்று ஒட்டாமல் இருக்கணும்னா தண்ணி நீங்கள் நிறையா வச்சு ரைஸை வேக விடுங்க. நான் வந்து தண்ணி கம்மியாகவே வச்சு அரிசி வேக தண்ணி ஊற்றிட்டே இருப்பேன். அது ஒரு மாதிரி கொலன்னு வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு தடவை தண்ணி நல்லா நிறையா வச்சு அரிசி வந்து அந்த பொலன்னு கொதிக்கிற மாதிரி நான் வந்து வேக வச்சு தண்ணி ஆனால் அப்படியே தான் இருக்குது. பட் ஆனால் ரைஸ் வந்து சீக்கிரமும் வெந்துடுது, நல்லா ஒன்று ஒட்டாமலும் வேகுது. இது வந்து இப்போ தான் நான் ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த 9 வருட என்னோட திருமண வாழ்வில் நான் இப்போ தான் நான் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்கேன். சாதம் இப்படி தான் வைக்கணும்னு சொல்லி. ஸோ நம்ம தண்ணி நிறையா வச்சு ரைஸை வந்து ஊற போட்டு நம்ம வேக வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸில் வந்து ரைஸ் வெந்துடும். அதே மாதிரி பொலன்னு சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சாம்பாருக்கு வந்து பருப்பை கழுவி அடுப்பில் போட்டுட்டேன். இன்றைக்கி என்ன சாம்பார்னா, கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் வந்து ஒரு அரை துண்டு மட்டும் மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நான் புதுசாக சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு மெத்தடு கண்டுபிடிச்சிருக்கேன். என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து பருப்பை வேக வச்சு குக்கரில் ஃபஸ்ட்டு ஒரு 3 விசில் பருப்பை மட்டும் வேக வச்சு எடுத்துடுவேன். அதுக்கப்புறம் காய்கறி, தக்காளி, மிளகாய்த்தூள், உப்பு எல்லாமே போட்டு திருப்பி ஒரு 2 விசில் வைப்பேன். பட் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு பருப்பை வந்து கழுவி அதை வந்து அடுப்பில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து சிம்மிலே வச்சுருப்பேன். அது ஓரளவுக்கு வந்து பருப்பு ஊறிக்கிட்டே லைட்டாக வெந்துட்டுருக்கும். அது வேகிற கேப்பில்
நான் காய்கறி எல்லாத்தையுமே கட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சாம்பாருக்குள்ளே போட்டு தக்காளி அரைச்சி ஊற்றிட்டு மிளகாய்த்தூள் உப்பு போட்டு ஒரேடியாக வந்து விசில் போட்டுறது. ஃபஸ்ட்டு பருப்பு தனியாக விசில் போட்டு அதுக்கப்புறம் காய்கறி போட்டு விசில் போடுறதில்ல. இப்போ ஒரேடியாக சாம்பார் வைக்கிறேன். அந்த சாம்பார் உண்மையாகவே டேஸ்ட்டு நல்லாவே இருக்குது. அது என்னென்னா பருப்பு வந்து ரொம்ப மசிய வேகாமல் அங்கங்கே தட்டுப்படுற மாதிரி இருக்குது. அதாவது வில்லேஜ்லலாம் நீங்கள் சாம்பார் சாப்பிட்ருப்பீங்கன்னா அது அப்படி தான் இருக்கும். பட் இந்த சாம்பார் நிஜமாகவே டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நான் இனிமேல் வந்து இந்த மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பக்கம் வந்து சாதத்தில் ஒலையில் வந்து அரிசி போட்டுட்டு இன்னொரு சைடு வந்து சாம்பாருக்கு வந்து ரெடி பண்ணி வச்சு குக்கரை வந்து விசில் போட்டு விட்டுட்டேன். அடுத்து வந்து கம்பை ஊற வச்சுருந்தேன். அந்த கம்பை வந்து அரைச்சி கூழ் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கம்பை நல்லா கழுவி தான் நான் ஊற வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த சைடு வந்து முட்டைக்கோஸ் பொரியலும் நான் ஒரு பக்கம் செஞ்சிட்ருந்தேன். முட்டைக்கோஸ் பொரியல் வந்து ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். அது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கிறப்பே கம்புக்குள்ளே வந்து நல்லா அரைச்சதை ஊற்றி தேவையான அளவு தண்ணி உப்பு போட்டு அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். கட்டிப்படாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். லாஸ்ட்டு தண்ணி தொட்டி பார்த்தா அந்த கூழ் வந்து நம்ம கையில் ஒட்டக்கூடாது. இதை வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி நம்ம குடிச்சிக்கலாம். இதான் கம்புக்கூழ். தென் நெக்ஸ்ட்டு வந்து சாம்பார் ரெடியான பின்னாடி அதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்து சாம்பாரே ரெடி பண்ணிவிட்டேன். இந்த சைடு வந்து சாதமும் ரெடி ஆயிடுச்சு. என்னோடய ஹஸ்பண்டுக்கும் தம்பிக்கும் வந்து சாப்பாடெல்லாம் போட்டு சாப்பிட வச்சு அனுப்பி விட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சின்னவர் மட்டும் வீட்டில் இருக்கார். அவருக்கு வந்து இப்போ தான் 2.5 வயசு ஆகுது. நெக்ஸ்ட் இயர் அவனை ஸ்கூலில் சேர்க்கணும்னு என்னோடய விருப்பம். பட் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வேணாம், அடுத்த வருஷமே சேர்த்துக்கலாம் அப்படின்றாங்க. பட் எனக்கு என்னென்னா இவனை ஸ்கூலில் எப்படா சேர்ப்போன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா என்னை விடவே மாட்டான். இப்போ நீங்கள் வீடியோஸ்லேயே பார்க்கலாம், என் பின்னாடியே தான் குழந்தை சுற்றிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து அவன் தூங்கிட்டு இருக்கான். தூங்குற கேப்பில் ஓரளவு முடிச்சிடலாம் சொல்லி வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த சைடு வந்து வாஷிங் மிஷினை எடுத்து வச்சுட்டு வாஷிங் மிஷினில் வந்து துணியை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அதுவும் நான் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இது எல்லாமே முந்தா நாள் துவைச்ச துணி. முந்தா நாள் தான் துணி துவைச்சேன். பட் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை போர்வை எல்லாத்தையுமே அலசிடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த வெக்க ஆரம்பிச்சிடுச்சுல, அதனால் ரொம்ப வேர்க்குது. டக்குன்னு அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுது. அதனால் வந்து போர்வையை வந்து துவைச்சிடல. இப்போ தான் துவைச்சமாக இருக்குது. பட் பரவாயில்ல, வீக்லி இனிமேல் வந்து ட்வைஸாவது போர்வையை அலசி போடணும். ஏன்னா வந்து போர்வையை யூஸ் பண்ணலைனாலும் என் பசங்க அதை வந்து போட்டு இது பண்ணி ஏதாவது பண்ணிடுறானுங்க. அதனால் வந்து போர்வையை அலசிடலாம் சொல்லி அதை ஃபுல்லாக அலசிட்டு இருந்தேன். வீடை ஃபுல்லாக இந்த விளையாட்டு ஜாமான் விளையாடுறானுங்களோ இல்லையோ எடுத்து தூக்கி போடுறதா இவனுங்களுக்கு வேலை. இதுதான் வந்து தம்பிங்களோட ரூமு. இந்த ரூம்குள்ளே தான் விளையாட்டு ஜாமான் இருக்கும். தம்பிங்களோட ட்ரெஸ் எல்லாமே இந்த ரூம்குள்ளே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் இந்த ரூமை க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லி இதை இவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி வச்சா ஒரு நாள் கூட தாங்காது, மறுநாளே இதே மாதிரி ஆயிரும். ஸோ இந்த நெட்டு வந்து கெஸ்ட்டு வந்தனால யூஸ் பண்ணியிருந்தோம். நெட்டு இனிமேல் தேவையில்லைன்னு சொல்லி நெட்டை எடுத்து மேலே தூக்கி போட்டுட்டு ரூமை ஃபுல்லாக ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ரூமை என்ன க்ளீன் பண்ணாலும் என்னன்னே தெரியல, இந்த ரூம் இப்படி தான் இருக்கும். அது தம்பிங்கனாலையா இல்லை துணிமணியுமே மேக்ஸிமம் நிறைய சேர்ந்துக்கிட்டே இருக்குன்னா, ஆக்சுவலாக நாங்கள் நிறைய ட்ரெஸ் எல்லாம் எடுக்கவே மாட்டோம். அப்படி இருந்தாலுமே துணியுமே நிறைய எனக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். துணி எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நான் வந்து ஒதுக்கிட்டே இந்த சாக்கில் என்ன இருக்குன்னா நம்மளோட இந்த ஸ்வெட்ரு ஜர்கின்னு அது எல்லாத்தையுமே இனிமேல் நமக்கு சம்மர் வந்துருச்சு, அது எல்லாத்தையுமே அந்த சாக்குக்குள்ளே போட்டு கட்டி மேலே தூக்கி போடணும்னு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கிச்சன் வந்து பார்க்கும்போது கிச்சன் இப்படி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கிச்சன் க்ளீனிங் ஒர்க்கு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா சாம்பாரை சூடு பண்ணி பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் சாதம் பொரியல் எல்லாத்தையுமே மாற்றிட்டு என்னென்ன பாத்திரம் விளக்கணுமே அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு அடுப்பை வந்து எப்போவுமே டெய்லியுமே நான் க்ளீன் பண்ணிடுவேன். அடுப்பை வந்து துடைக்கிறதுக்கு வந்து தண்ணி ஊற்றி விட்டுட்டு அந்த சைடு வந்து காலையில் நான் எந்திரிச்சோடனே அரிசி ஊற வச்சுருந்தேன். ஸோ அரிசி ஊறி இருந்துச்சு, ஒரு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லி கிரைண்டரில் மாவை போட்டு விட்டேன். ஏன்னா என் பசங்களுக்கு வந்து இட்லி தோசை இல்லாமல் இருக்கவே மாட்டானுங்க. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 3 டேஸ்க்கு ஒன்ஸ் மாவை அரைச்சி வச்சுட்டே இருப்பேன். எப்படி போடுவேன்னா ஒரு படி போட்டு அரைப்பேன். எனக்கு ஒரு 3 நாளைக்கு வரும். முதல்ல ஒரு வாரம் 10 நாள் வரும். பட் இப்போ குழந்தைங்க வளர்ந்துட்டாங்களா, அதனால் வந்து ஒரு 3 நாள் 4 நாள் தான் வருது. சரின்னு அந்த கேப்பில் ஒரு பக்கம் மாவு ஆட்டிகிட்டு இருந்தது, இன்னொரு பக்கம் பாத்திரம் எல்லாமே கழுவி முடிச்சுட்டு வீடை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி கூட்டி எடுத்துட்டேன். சந்தை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா துணி வந்து அந்த கேப்பில் வந்து துவைச்சி அலசி முடிச்சாச்சு. துணி எடுத்து காய போடணும்னு சொல்லி அதை எல்லாத்தையுமே எடுத்து காய போட்டுட்டு இருந்தேன். துணி ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லி இந்த ஒரு கொடியில் துணியை மட்டும் போட்டுட்டு மொட்டை மாடிக்கு போய் போர்வை எல்லாத்தையுமே காய போட்டேன். அடிக்கிற வெயிலுக்கு போர்வையே 1 ஹவரில் காஞ்சிடுது. தெரியாமல் வந்து செருப்பு போடாமல் வேற போயிட்டேன். கால் பயங்கர சூடு. அதோட இந்த சின்ன வாண்டு வேற செருப்பு போடாமல் வந்துட்டானா, அப்புறம் அவனை வேற பார்த்துக்கிட்டு கடகடன்னு போய் மொட்டை மாடியில் எல்லா போர்வையுமே காய போட்டுட்டு எடுத்துகிட்டு கீழே வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா கீழே வீடெல்லாம் கூட்டினதோடு இருக்குது, அதை வந்து மாஃப் போடணும்னு சொல்லி மாஃப் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மெதுவாக எல்லா ரூமுக்கும் மெதுவாக மாஃப் போட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்து சந்தை ஃபுல்லாக அலசி விடணும். ஸோ இதுக்கு இடையில வந்து மாவு அது பாட்டுக்கு ஆட்டிகிட்டு இருந்துச்சு. மாவை வந்து எப்போவுமே மாவை
2 பேட்சாக போடுவேன். ஒரு பேட்சை எடுத்துட்டு இன்னொரு பேட்ச் போட்டுட்டு இருந்தேன். உளுந்து வந்து லாஸ்ட்டாக தான் போடுவேன். எப்போவுமே அரிசி வந்து ஆட்ட ஸ்டார்ட் பண்ணுற டைம் தான் நான் உளுந்து ஊற வைப்பேன். அப்படி தான் எப்போவுமே ஊற வைப்பேன். நெக்ஸ்ட்டு அது ஒரு பக்கம் ஆட்டிக்கிட்டே இருக்குது. நான் இந்த பக்கம் மாவு ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். சந்தை ஃபுல்லுமே நல்லா கழுவி விட்டுருவேன். மேக்ஸிமம் இந்த செவ்வாய் வெள்ளி வந்தால் சந்தை ஃபுல்லாக கழுவி விடுவேன். டெய்லியெல்லாம் இந்த சந்தை என்னால் அலச முடியாது. ஏன்னா குழந்தைங்க இருக்கிறனால அவனுங்களே மேக்ஸிமம் தண்ணியை கொட்டி விட்டுட்டு தான் இருக்கானுங்க. இதில் நம்ம வேறு எதுக்கு அலச அப்படின்னு சொல்லி செவ்வாய் வெள்ளி மட்டும் தான் அலசி விடுவேன். வாசம் வேணால் டெய்லி தொளிப்பேன். இன்றைக்கி வந்து நம்ம எப்படி அலசி விடுறப்ப கோலம் போட்டாலும் அழிஞ்சிரும்னு சொல்லி காலையில் நான் கோலம் போடலை. ஸோ இப்போ இந்த சந்தை அலசி விட்டுட்டு அப்படியே ரெண்டு சைடுமே கோலம் போட்டுட்டா வேலை முடிஞ்சிடும். எனக்கு வந்து 2 வாசல், 2மே கிழக்கு பக்கம் வாசல் தான். பட் இங்கே ஒரு வாசல் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வாசல் மொட்டை மாடிக்கு போகிற வாசல் இருக்கும். அது வழியாகவும் நம்மளோட என்ட்ரன்ஸ் ரூமுக்கு வந்து உள்ளே கூடி நம்ம வீட்டுக்கு வந்துக்கலாம். ஸோ இந்த வாசல் எப்போவுமே எனக்கு என்ன ராசினே தெரில, நான் எந்த வீட்டுக்கு ஒரு ரெண்ட் வீட்டுக்கு நான் போனால் கூட எனக்கு வாசல் வந்து பெருசாக அமையும். எனக்கு ரொம்ப கோவமாக வரும். ஏன்னா சில பேருக்கு ஒரு குட்டியூண்டா வாசல் இருக்கும், கடகடன்னு அவங்க ஒரே ஒரு வாளி தண்ணியை வச்சு தொளிச்சிட்டு போயிடுவாங்க. பட் எனக்கு வாசல் எப்போவுமே பெரிய வாசலாக தான் அமையும். அதை கூட்டி 2-3 கோலம் போடுறதுக்குள்ளே அப்பாடான்னு ஆயிரும். மேபி தம்பிங்க வளர்ந்த பின்னாடி எனக்கு இது பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். கோலம் போடுறது ரொம்பவே பிடிக்கும். பட் இப்போ இவனுங்க இருக்கிறனால கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருக்குது. ஓகேன்னு சொல்லி கோலம் எல்லாமே போட்டுட்டு ஏதோ எனக்கு நான் கோலம் நல்லாவே போடுவேன். பட் எனக்கு டிசைன் தெரியாது. இந்த தெரிஞ்ச மாவே தான் நான் உட்காந்து ஆட்டிகிட்டு இருப்பேன். அப்புறம் இந்த சைடும் கோலமெல்லாம் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே சந்துக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போது அந்த கரண்ட் இருக்குல்ல, கரண்ட்டுக்கிட்ட வந்து கோலம் போடுவேன். அது எதுக்குன்னா அங்கனக்குள்ளே வந்து சாமி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அங்கே ஒரு கோலம் போடுவேன். அதுக்கப்புறம் நிலவாசல் முன்னாடி படிக்கட்டு முன்னாடி ஒரு கோலம் போடுவேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச வகையில் ஒரு கோலம் போட்டிருக்கேன். நல்ல கோலம் போடுவேன். பட் டிசைன் வந்து எனக்கு தெரியணும். அப்புறம் இந்த நிலவாசல் முன்னாடி குட்டி கோலமாக போடுவேன். இதுக்கு முன்னாடி பெரிய கோலம் போடலாம். இந்த குட்டி கோலத்தையே என் குட்டி வாண்டுங்க வந்து 1 மணி நேரம் கூட வச்சுருக்க மாட்டானுங்க. அதனால் சின்னதாக தான் கோலம் போடுவேன். அதுவும் வெள்ளி செவ்வாய்க்கு தான் போடுவேன். இது எல்லாமே போட்டு முடிச்சுட்டு வாஷிங் மிஷினை ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு வீடை பார்க்குறப்ப வீடு வந்து ஓரளவுக்கு க்ளீனிங் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இன்னுமே என்ன ஒர்க் இருக்குன்னா, நான் குளிக்கணும், சின்ன வாண்டை குளிப்பாட்டணும். அதுக்கு இடையில வந்து கேப்பில் பெரியவன் வந்து ஸ்கூல் போயிட்டே வந்துட்டான். இவ்வளோ வேலையை முடிக்கிறக்குள்ளே தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டார். அவங்க அப்பா வந்து தம்பியை விட்டுட்டு திருப்பி ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஸோ இவர் தான் எப்போவுமே இப்போ ட்ராப் அண்ட் பிக்கப் பண்ணுவார். ஸோ தம்பி வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுத்துட்டு நான் போய் குளிச்சுட்டு சின்ன வாண்டையுமே தலை குளிச்சு விட்டுட்டேன். பெரியவை வந்து காலையிலே குளிப்பாட்டி விட்டுட்டேன். ஸோ தலையை எல்லாத்தையுமே ஓரளவு காயெல்லாம் வைக்க டைமே இருக்காது. லைட்டாக தொடச்சிட்டு பொட்டு குங்குமம் எல்லாமே வச்ச பின்னாடி கிளிப்பை போட்டுட்டு மணி வந்து ஒரு 5:30 மணி போல் இருந்தது. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து முருகனுக்கு அரளிப்பூ நான் எப்போயுமே வைப்பேன், நம்ம செடியிலேருந்தே எடுத்துப்பேன். அது போக செவ்வந்தி பூவு வைப்பேன். சரின்னு சொல்லி டைம் ஆகுறதுக்குள்ளே லைட்டாக தலையை வந்து தட்டி விட்டுட்டு கிளிப்பை போட்டுட்டு போய் பூவை வந்து பறிக்க போயிட்டேன். பூ வந்து பறித்து சம்டைம்ஸ் வந்து கட்டி மாலையாகவும் போடுவேன். சம்டைம்ஸ் டைம் இல்லைனா சும்மா அப்படியே வச்சுருவேன். போன தடவைலாம் நான் மாலை கட்டி போட்டேன், நல்லாவே இருந்துச்சு. ஓகேன்னு சொல்லி இது எல்லாமே முடிச்சிட்ருக்கிற கேப்பில் வந்து விளக்கை இன்றைக்கி விளக்கியே ஆகணும்னு சொல்லி, ஆனால் விளக்கி ஒரு 15 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு. ரொம்ப எனக்கு வந்து விளக்கு வந்து கருத்துரும் மீன்ஸ் அந்த டார்க் எல்லோயிஷ் மாதிரி ஆயிரும்ல. ஸோ விளக்கிடுவோம். இன்றைக்கி இவ்வளோ வேலையும் பார்த்துட்டோமே, விளக்க கையோட விளக்கிடுவோம். 6 மணியை தாண்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லி விளக்க ஒரு பக்கம் விளக்கிக்கிட்டு இருந்தேன். விளக்கு வந்து நிறையெல்லாம் வச்சுருக்க மாட்டேன். குபேர விளக்கு, 2 குத்து விளக்கு, அப்புறம் காமாட்சி விளக்கு, இவ்வளோ தான் வச்சுருப்பேன். ஒரு பக்கம் நான் எப்படி விளக்குவேன்னா, இந்த பீத்தாம்பரி பவுடர் இருக்குல்ல, அதுவும் புளியும் வச்சு விளக்குவேன். கோலப்பொடி போட்டு தேய்ச்சாலே விளக்கு ஓரளவு பளிர்னு ஆயிரும். விளக்கி முடித்த பின்னாடி நான் போய் தலையை பின்னி போட்டுட்டு குட்டி நாயை வந்து மேக்கப் பண்ணிவிட்டு அவனுக்கு வந்து குடுவி போட்டு விட்டுட்டு, ஏன் அவனுக்கு இவ்வளோ முடி இருக்குன்னா வேண்டுதல், அதனால் வந்து அவனுக்கு இவ்வளோ முடி இருக்குது. ஸோ அவனையும் கிளப்பி விட்டுட்டு நல்லா அழகாக மேக்கப்லாம் பண்ண பின்னாடி போய் விளக்குக்கு வந்து பொட்டு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது நான் பண்ணும்போது கிட்டத்தட்ட 6:30 மணி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு கேப்பில் வந்து பெரியவனை வந்து படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் அவன் படிக்கிற மாதிரி தெரில. நான் முடிச்சுட்டு வந்து நான் உட்காந்தா தான் அவன் படிப்பான். கடகடன்னு வேலையை முடிச்சுட்டு இருந்தேன். இவங்க அப்பாவும் இடையில வந்துட்டாங்க, ஆஃபீஸ் முடிஞ்சு வந்துட்டாரு. மஞ்சள் குங்குமம்லாம் வச்ச பின்னாடி பூஜை ரூமுக்கு போய் பூஜை ரூம் ஓரளவு க்ளீன் பண்ணி அந்த பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு தொடச்சிட்டு புது பூவெல்லாமே போட்டுட்டு விளக்கை வந்து இந்த தடவை வந்து நான் கொஞ்சம் வேறு மாதிரி ஏற்றினேன். ஏதோ ஒரு சேனலில் தான் பார்த்தேன். நான் ஆல்ரெடி அந்த யூடியூப் சேனல் பார்ப்பேன். சாரி எனக்கு டக்குன்னு நேம் வரல அவங்க நேமு. பட் அவங்க சாமி கும்பிட்றத பற்றியே நிறையா வீடியோஸ் போடுவோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, குபேர விளக்கு வந்து வடக்கு பார்த்து ஏற்றுறது வந்து நல்லதுன்னு சொன்னனால 2 குபேர விளக்குமே குபேரோட வடக்கு பார்த்தே வச்சு 2 விளக்கும் வடக்கு பார்த்து வச்சுருந்தேன். அது
அதுக்கப்புறம் எப்பவும் போல் குத்து விளக்கு, காமாட்சி விளக்கு, மேல் தட்டில் வந்து ஒரு குட்டி காமாட்சி விளக்கு, வெள்ளி விளக்கு என்னோடய சிஸ்டர் எனக்கு கிஃப்ட் பண்ணது, அந்த விளக்கு வச்சுட்டு இந்த மண் விளக்கு வந்து எனக்கு ஒரு விளக்கு பூஜையில் வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க. அது எனக்கு என்னமோ ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த மண் விளக்கில் தான் நான் முருகனுக்கு வந்து வெத்தலை தீபம் போடுவேன். 5 திரி ஏற்றலாம். சம்டைம்ஸ் நான் ஒரு திரி மட்டும் ஏற்றி விளக்கு போடுவேன். பட் மேக்ஸிமம் வந்து இந்த இதில் தான் போடுவேன். இந்த 5 விளக்கு மண் விளக்கு அதெல்லாம் வச்சு நான் போட மாட்டேன். வெத்தலை தீபம் இதில் தான் நான் போடுவேன். முருகனுக்கு வந்து வாழைப்பழம் வாங்கி நெய்வேத்தியமாக வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பத்தி காமிச்சிட்டு சூடை வந்து இந்த பஞ்சகவ்ய விளக்கு இருக்குல்ல, அதில் வச்சு சூடத்தை காட்டுறேன். என் கையில் காட்டுற மாதிரி உங்களுக்கு தோடலாம், பட் அது விளக்கு. அந்த விளக்குக்குள்ளே சூடத்தை வச்சு எல்லா பக்கமும் தீபாவளை காட்டிட்டு வீடு ஃபுல்லாக காட்டினேன். இடையில என்னோடய ஹஸ்பண்ட் வந்து உட்காந்து வீட்டுக்கு வந்து வேலை தான் பார்த்துட்ருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் மொபைலில் தான் அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்கள் மொபைலில் அவங்க வேறு எதுவும் பார்ப்பாங்கன்னு நினைக்க வேணாம். அவர் வேலை தான் மேக்ஸிமம் பார்த்துட்ருப்பாரு. சரின்னு சொல்லி நான் என் தம்பிங்களை வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு குட்டி நாய்ங்களுக்கு வந்து விபூதி வச்சு விட்டுட்டு என்னென்ன வேணுமோ அதை எல்லாத்தையுமே சாமிகிட்ட கேட்டாச்சு. திருப்தியாக இருக்கும் இந்த மாதிரி சாமி கும்பிடும்போது. காலையிலேருந்து அவ்வளோ வேலை நம்ம பார்க்குறப்ப டயர்டாக இருக்கும். உட்காந்து பார்க்க தோணும். ஐயோ என்னடான்னு தோணும். பட் எல்லாமே முடிச்சுட்டு வீடை இப்படி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம மூஞ்சிலுமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒளிவட்டம் வந்து தெரியும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபைனலாக என்ன பண்ணேன்னா, பூ வைக்கலன்னு சொல்லி தலையில் ஒரே ஒரு ரோஜா பூ வச்சுருந்தேன். பூ வைக்கிறதுக்கு என் ஹஸ்பண்ட் பூவும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பட் நான் அதை கட்டி வைக்கணும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு தம்பிங்களை தூங்க வச்சுட்டு தான் நான் பூ கட்ட போகிறேன். விளக்கு வந்து இன்றைக்கி இப்படி தான் ஏற்றிருந்தேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கீழே வந்து இந்த மண் விளக்கும், மேலே வந்து வெள்ளி விளக்கு வந்து ஏற்றிருந்தேன், காமாட்சி விளக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு தம்பிக்கு வந்து எக்ஸாம் நடக்கிறனால தம்பிக்கு வந்து சொல்லிக் கொடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இவ்வளோ வேலை நாங்கள் பார்க்குறோம், பட் எல்லாருமே வந்து நீங்கள் சும்மா தானே இருக்கீங்க அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிஜமாகவே. இந்த வார்த்தை என் ஹஸ்பண்டே என்னை பார்த்து சொல்கிறப்ப எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ வேலையை நீங்கள் ஈஸியாக பார்த்துட முடியுமா? ஸோ இனிமேல் யாருமே இந்த மாதிரி சொல்லாதீங்க, நீங்கள் சும்மா தானே இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்ல வேணாம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு தம்பிங்க சாப்பிட்டு தூங்க வச்சுட்டு நான் உட்காந்து பூ கட்டினேன். எவ்வளோ பூனா 100 பூ. 100 பூனா எண்ணிக்கையில் 100 பூ இல்லை, அந்த 100 கிராம்னு சொல்லுவாங்களா,